என் பெயர் பிரியா. வயது 27. திருமணமாகி 5 வருடங்களாகிறது. என் கணவர் கொஞ்சம் பழமைவாதி. அவருக்கு ரசனை என்பது சுத்தமாக கிடையாது. சமையலில் காரம் சேர்ப்பது போல வாழ்க்கையில் சிறு சுவாரஸ்யத்தை கூட அவர் விரும்ப மாட்டார். எதிலும் ஒரு வேகம்தான். 5 நிமிடத்தில் பசியை தீர்த்து கொண்டு ஒதுங்கிவிடுவார். ஆனால் என்னை ரசிக்காத கண்களே ஊரில் இல்லை எனலாம். ஒரு நாள் என் கணவர் வெளியூர் சென்றிருந்தார். தம்பியின் நண்பன் முரளி வீட்டுக்கு வந்தான். 21 வயது வாலிபன். அவன் வந்த நேரம் மாலை பொழுது. என் தம்பி வீட்டில் இல்லாததால் நானும் குழந்தையும் மட்டும்தான் இருந்தோம். பேச்சினிடையே அவன் சில ஜோக்குகள் சொன்னான். நான் ரசிப்பதை பார்த்துவிட்டு மெல்ல அடல்ட் ஜோக் சொல்லவா என்று கேட்டான். என் மனக்குளத்தில் சிறு கல் விழுந்த உணர்வு. அவன் சொன்ன ஒரு ஜோக். ஒரு ஆஃபீஸ் மேனேஜர் தன் ஊழியரை பாராட்டினாராம். மற்றவர்கள் 1 மணி நேரம் செய்யும் வேலையை இவர் 5 நிமிடத்தில் முடித்து விடுவாராம். அதை அவர் மனைவியிடம் சொன்னபோது அவள் முணுமுணுத்தாளாம். ஆஃபீஸில் மட்டுமில்லை, இங்கேயும் அதே வேகம்தான் என்று. இந்த ஜோக் என் நிஜ வாழ்க்கையை தொட்டதால் எனக்குள் ஒரு சிறு சிரிப்பு வந்தது. அவன் என் கண்களை பார்த்தான். என் மௌனத்தை அவன் புரிந்து கொண்டான். நான் சுவரில் சாய்ந்து அமர்ந்திருந்தேன். அவன் என் அருகில் வந்தான். என் கால்களில் அவன் கைப்பட்டபோது மின்சாரம் பாய்ந்தது போன்ற உணர்வு. என் கணவன் தராத ஒரு மென்மையான தீண்டலை அவனிடம் உணர்ந்தேன். அவன் மெல்ல என் அருகில் அமர்ந்து என் கன்னங்களில் முத்தமிட்டான். அவனது அணைப்பில் ஒரு பாதுகாப்பு இருந்தது. அவன் என்னை ஒரு சிற்பத்தை போல ரசித்தான். நைட்டிய கொஞ்சம் தூக்கி பிடிச்சுக்கோங்க என்றான். நான் அவனது ரசனைக்கு அடிமையானேன். என் உடலின் ஒவ்வொரு பாகத்தையும் அவன் கண்களால் ரசித்துக் கொண்டிருந்தான். அவன் என்னை மென்மையாக கையாண்டான். ஒரு மெல்லிய பூவை தொடுவது போல அவன் கரங்கள் என் மேனியில் விளையாடின. என் கணவரிடம் காணாத அந்த படிப்படியான முன்னேற்றம் அவனிடம் இருந்தது. அவன் என்னை அணு அணுவாக ரசித்தான். நாங்கள் இருவரும் உலகை மறந்தோம். அவன் என்னை கூப்பிடும் விதமே மாறிப்போனது. வாடி போடி என்று அவன் உரிமையோடு அழைத்தபோது எனக்குள் ஒரு புது உணர்வு பிறந்தது. 7 வயது இளையவனாக இருந்தாலும் அவன் தந்த சுகம் ஈடு இணையற்றது. தேங்காய் உரிப்பது போல ஒரு புது பாணியில் நாங்கள் விளையாடினோம். அவன் தந்த அந்த அன்பும் ரசனையும் என் வாழ்நாளில் மறக்க முடியாதது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.